மாணவர்களுக்கு வணக்கம். நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து யூனிட்டும் உங்களுக்கு அப்லோடு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸாம் ஈஸி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்னா ரெகுலர் ஃபால்சி மெத்தட். இதுதான் ரொம்ப பழைய மெத்தடு இந்த ஃபார்முலாஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. இது நியூட்டன் மெத்தடை விட ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கோட்ஸ் மெத்தட்னு. சப்போஸ் ரெகுலர் ஃபால்சி மெத்தட்னு கேட்காம கோட்ஸ் மெத்தட்னு கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். x1 = a f of b minus b into f of a divided by f of b minus f of a. இதான் இதோட ஃபார்முலா. இதில் ஏபின்றது அந்த கொடுத்துருக்க சம்மோட ரூட்ஸ். அதை ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதை இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். திரும்ப இந்த எக்ஸோட வேல்யூ கிடைக்கிறத வச்சு நீங்கள் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மறுபடியும் ஏயும் பியும் கண்டுபிடிச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸு. லீனியர் ஈக்குவேஷன்ஸை ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று டைரக்ட் மெத்தட், ஒன்று இட்டரேட்டிவ் மெத்தட், அதாவது இன்டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. டைரக்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ரிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். காஸியன் எலிமினேஷன் மெத்தட், காஸ் ஜோர்டான் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட்லையுமே கொடுத்துருக்க கிவன் ஃபார்முலாவை நம்ம மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். அதே மாதிரி இன்ட்ராக்டிவ் மெத்தட் பார்த்திங்கன்னா காஸ் சைடல் இட்டரேட்டிவ் மெத்தட், இன்னொன்று ரிலாக்ஸேஷன் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடில் தான் இன்டைரக்ட் மெத்தட். இதுவும் கேட்கலாம் உங்களுக்கு. காஸ் எலிமினேஷன் மெத்தட் உங்களை என்ன மெத்தட், இது இன்டைரக்ட் மெத்தடா டைரக்ட் மெத்தடா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு மெத்தட்லையுமே ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்த 4 மெத்தடுமே செய்கிறதுக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட். பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா இப்போ ஒரு சம் பார்க்கலாம். 2x1 + 3x2 - x3 = 5 minus 2x2 minus x3 = -7 minus 5x3 = 15. இப்போ பேக் சப்ஸ்டியூஷன்னா பின்னாடி சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -5x³ x3 = -15 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு x3யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். x3 = -15 divided by -5. ஆன்சர் 3. இப்போ நம்மளுக்கு x3 கிடச்சிருச்சு. இந்த x3யை இந்த ஈக்குவேஷன் இது 1ன்னு வச்சுக்கலாம், 2, இது 3. இப்போ இந்த x3யை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு x2ஓட வேல்யூ கிடைக்கும். அப்புறம் x2வையும் x3யும் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு x1ஓட வேல்யூ கிடைக்கும். இதுக்கு பேர் தான் பேக் சப்ஸ்டியூஷன். பின்னாடிலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற வேல்யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் பேக் சப்ஸ்டியூஷன். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இங்கே காஸ் எலிமினேஷன் மெத்தடுமே நம்ம பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு x3 வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -2x2 minus x3 = -7. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி x1க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் 1ல் x2ஓட வேல்யூவும் x3ஓட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு x1ஓட வேல்யூ கிடச்சிரும். இது அந்த A1 A2 இதெல்லாம் அந்த ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ஸ்
கொடுத்துருக்காங்க. நீங்கள் இவ்வளோ ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே இதில் போடலாம். இதுக்கு எவ்வளோ வேல்யூவோ அதை போட்டு இப்போ x3யோட வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ -3ன்னு வரும். இங்கே வரையில் +3 ஆயிரும். டிவைடட் பை 2 -2ஆல் மல்டிப்ளை இது டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 2. அதே மாதிரி x3க்கு 5 மைனஸ் எக்ஸ் 3 இன்ட்டு x2ஓட வேல்யூ வந்து 2 ப்ளஸ் x3ஓட வேல்யூ வந்து 3 டிவைடட் பை 2 ஆன்சர் வந்து 1. இப்போ காஸ் எலிமினேஷன் மெத்தட். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ண மேட்ரிக்ஸை வந்து அப்பர் ட்ரையாங்கிள் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தான் கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ABC 0 0 0 CDE இந்த அப்பர் ட்ரையாங்கிளில் மட்டும் வந்து நான் ஜீரோவாக இருக்கணும் வேல்யூவு. இந்த லோயர் ட்ரையாங்கிள் வந்து ஜீரோவாக இருக்கணும். அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இப்போ நம்ம பார்த்த மெத்தடில் வந்து சால்வ் பண்ணிடலாம். இதுதான் வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட். அதே மாதிரி காஸ் ஜோர்டான் மெத்தட்னா இந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த மேட்ரிக்ஸை வந்து டயகனல் மேட்ரிக்ஸாவோ இல்லாட்டி யூனிட் மேட்ரிக்ஸாவோ. டயகனல் மேட்ரிக்ஸானால் டயகனலில் மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஏபிசி இங்கே 0 0 இங்கே 0 0 இங்கே 0 0. இப்போ டயகனலில் மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அப்படி கன்வெர்ட் பண்ணணும். இல்லைன்னா யூனிட் மேட்ரிக்ஸாக டயகனலில் மட்டும் 1 1ன்னு வர்ற மாதிரி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு வந்து பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தேவையில்லை இந்த காஸ் ஜோர்டான் மெத்தடுக்கு. அடுத்து வந்து ஜக்கோபியன் இட்டரேஷன் மெத்தட். அதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா x1 = 1 divided by a1 into d1 minus b1 y0 c1 z0. அதாவது இது ஏபிசின்றது வந்து XYZோட கோஎஃபிஷியன்ஸ். D1ன்றது வந்து அந்த ஈக்குவேஷனுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா A1x ப்ளஸ் B1y ப்ளஸ் C1z ஈக்குவல் டு D1ன்னு. இதுலேருந்து x1 வந்து இப்படி இந்த ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாலேருந்து இதில் கிடைக்கிற எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவை திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணணும் இதே இடத்துல. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி சிமிலராக ஆன்சர் வந்து கிடச்சிதுன்னா அதுதான் நம்மளுக்கு இதோட ரூட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் ஜெய்டல் இட்டரேஷன் மெத்தட். இதில் வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வந்து மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதில் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது x1 = 1 divided by a1 1 அதாவது இப்போ a11 a12 a13 அப்புறம் a21 a22 a23 அப்புறம் 31 a32 a33 இதை மேட்ரிக்ஸை இப்படி கன்வெர்ட் பண்ணோம். அதோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் இது ஈக்குவல் டு எதாக இருக்கும்னா C1 C2 C3 அந்த கோஎஃபிஷியன்ட் இதுக்கு இப்படி கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது x1 = 1 divided by a11 இது இன்ட்டு C1 மைனஸ் a12 x2 மைனஸ் a13 x3. அதே மாதிரி x2க்கு வந்து 1 divided by a22 C2 மைனஸ் a21 x1 மைனஸ் a23 x3. x3க்கு வந்து 1 divided by a33 into C3 minus a31 x1 minus a32 x2. இந்த ஃபார்முலாலையும்
அந்த மேட்ரிக்ஸில் இருக்க கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த x1 x2 3 x3யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து எது சிமிலராக வருதோ, இந்த 3 ரூட்ஸுமே சிமிலராக வருதோ அதுதான் வந்து இதுக்கு கிவன் ஆன்சர். இது வந்து செய்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வரும். அதனால் மோஸ்ட்லி இதில் ஒன் வேர்டு இதில் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்து. சிம்பிள் வேணும்னா வந்து ஒரு ஃபார்முலா 2 ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் ஒரு சம் 2 சம் வந்து செஞ்சு பார்த்துக்கோங்க. சும்மா சிம்பிள் ஸ்டெப்பு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிறதான் இதில் கேட்பாங்க. இது வந்து 10 மார்க்கு 8 மார்க்ஸில் தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் கேட்க மாட்டாங்க. தியரி மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து வந்து நியூட்டன் ஃபார்வர்ட் மெத்தட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்கு. இதோட சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து தியரி மட்டும் இதில் பார்த்துக்கலாம். இந்த மெத்தட் வந்து ஈக்குவல் இன்டர்வல் தான் இருக்கும். சப்போஸ் நியூட்டன் ஃபார்வர்ட் மெத்தட்னு கொடுக்காம ஒரு ப்ராப்ளம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இருக்க இன்டர்வல்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். அதாவது 10, 20, 30 அப்படி அதோட இன்டர்வல்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக நியூட்டன் ஃபார்முலா மெத்தடில் தான் நம்ம செய்ய முடியும். அடுத்து வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த மெத்தடில் வந்து நம்ம செஞ்சோன்னா அக்யூரசி வந்து ரொம்ப இருக்கும். அக்யூரசி ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இதோட வேல்யூவு. அதே மாதிரி இதோட ஃபஸ்ட்டு செகண்டு டேர்ம்ஸில் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம செய்கிறப்ப அது வந்து லீனியராக இருக்கும். அதாவது லைனாக இருக்கும். இப்படி ஃபஸ்ட்டு இதுவும் செகண்ட் இதெல்லாம் லைனாக இருக்கும். தேர்டுலேருந்து பார்த்தீங்கன்னா பேராபோலிக்காக இருக்கும். இதாயிரும் அதோட வேல்யூஸ் எல்லாம். இதுவும் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த நியூட்டன் ஃபார்வர்ட் மெத்தடுக்கு வந்து ஃபார்முலா yn ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x0 ப்ளஸ் n இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு y0 ப்ளஸ் n இன்ட்டு டெல் y0 ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் டெல் ஸ்கொயர்ட் y0 ப்ளஸ் எக்ஸட்ரா. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் இந்த டெல் ஆப்ரேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன். இதுக்கு ஃபார்முலா இந்த இங்கே கீழே இருக்குது. அடுத்து பார்க்கலாம் நம்ம. இந்த ஹெச்னா அந்த இன்டர்வல் ஸ்பேசிங், அந்த எவ்வளோ இன்டர்வலோ அதுதான் வந்து ஹெச். இப்போ 10, 20ன்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கு இன்டர்வல் வந்து 10, அதுதான் ஹெச். இது என் வந்து அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்களோ நம்ம எத்தனை வரைக்கும் கண்டுபிடிக்கிற போகிறோமோ அதுதான் என். எக்ஸ் நாட்ன்றது வந்து இனிஷியல் வேல்யூ. இந்த டெல் ஆப்ரேஷனுக்கு வந்து டெல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்து டெல் ஆப்ரேஷனுக்குரிய ஃபார்முலா. இதுவே டெல் ஸ்கொயர் டெல் கியூப் அப்படின்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டெல் என் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டெல் என் மைனஸ் 1. இங்கே என்னன்னு இருந்துச்சுன்னா இங்கே என் மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச், இதே ஃபார்முலா தான். மைனஸ் டெல் என் மைனஸ் 1 எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே டெல் 1ன்னு இருக்குது, அதனால இங்கே டெல் 0வாக இருக்கனால இங்கே டெல் இல்லை. இங்கே என்னன்னு இருந்ததுன்னா என் மைனஸ் 1 எவாலுவேட் த டெல் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை வந்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த டெல் ஆப்ரேஷனோட ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ டெல் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் போடணும். இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா tan இன்வர்ஸ் ஏ மைனஸ் tan இன்வர்ஸ் பி ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 1 மைனஸ் ஏபி. இந்த ஃபார்முலாவில் சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் கே ஹச் மைனஸ் எக்ஸ்
divided by 1 minus x plus h into x. அப்போ x x கேன்சல் ஆயிரும். அப்போ tan inverse of h divided by 1 minus x into x plus k, sorry h. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Give me every time. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸாம் ஈஸி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். பொதுவாக வந்து மேக்ஸில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனோ இல்லை இன்டெக்ரலோ ஏதோ சால்வ் பண்ணணுன்னா 2 மெத்தட் தான் இருக்குது. ஒன்று வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட், இன்னொன்று வந்து நியூமெரிக்கல் மெத்தட். அனாலிட்டிக்கல் மெத்தட்னால் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாங்க, அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட். அதாவது இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr² இருக்கும், அதில் ஆரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது வந்து அனாலிட்டிக்கல் மெத்தட். இதுவே நியூமெரிக்கல் மெத்தட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்காது. ஏதாவது ஒரு ஃபார்முலாவோ இல்லை ஒரு தியரமோ இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அதை ப்ரொசீட் பண்ணி அந்த இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது தான் வந்து நியூமெரிக்கல் மெத்தட். இந்த நியூமெரிக்கல் மெத்தட் எதுலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் அல்ஜிப்ரிக், டிரான்சென்டென்டல் ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் அதாவது இது சைன் தீட்டா காஸ் தீட்டா அந்த மாதிரி ஈக்குவேஷனில் வரும்ல அந்த ஈக்குவேஷன்ஸ், அப்புறம் வந்து இன்டெக்ரல், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம நியூமெரிக்கல் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த நியூமெரிக்கல் மெத்தடில் ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 மெத்தட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டரேஷன் மெத்தட், நியூட்டன் மெத்தட், இன்னும் வந்து ரெகுலர் ஃபால்சி மெத்தட். இந்த இட்டரேஷன் மெத்தட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டரேஷன்னா மல்டி டைம்ஸ்னு அர்த்தம். அதாவது ஒரு ஈக்குவேஷனை வந்து திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்து சேம் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் அதை ரிப்பீட்டடாக நம்ம செஞ்சுட்டே இருக்கிறது தான் வந்து இட்டரேஷன் மெத்தட். அதாவது இப்போ எக்ஸுன்ற வேல்யூ வந்து x0ன்னு இனிஷியலாக வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு கிடைக்கிற ஆன்சரை வந்து x1ன்னு வச்சு திரும்ப அதை x2வில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்படியே வந்து n வரைக்கும், அதாவது நம்மளுக்கு ரிப்பீட்டடாக ஒரே ஆன்சர் 2 தடவை கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து செய்கிறது தான் வந்து இட்டரேஷன் மெத்தட். இதில் வந்து இது கன்வர்ஜென்ஸாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது மாடுலர் ஆஃப் π' x லெஸ் தென் 1 விட லெஸ் தென்னாக இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ் வந்து கன்வர்ஜென்ஸாக இருக்கும். கிரேட்டர் தென்னாக இருந்தால் அது நாட் கன்வர்ஜென்ஸ். இதில் மோஸ்ட்லி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தியரி மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். அடுத்து வந்து நம்ம நியூட்டன் மெத்தடுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. xn+1 ஈக்குவல் டு xn மைனஸ் f ஆஃப் xn டிவைடட் பை f dash ஆஃப் xn. இந்த என்னன்றது வந்து 0 to infinity. அது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறது. இந்த நியூட்டன் மெத்தடுக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் டேஞ்சன்ஸ். சப்போஸ் வந்து ஒரு இது கொடுத்துட்டு ஈக்குவேஷனோ இல்லை ஒரு சம் கொடுத்துட்டு அதை வந்து மெத்தட் ஆஃப் டேஞ்சன்ட் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கனாலும் அது வந்து நியூட்டன் மெத்தட் தான். இப்போ இதில் நம்ம சம் பார்க்கலாம். இங்கே வந்து √12 வந்து 3 டெசிமலில் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க நியூட்டன் மெத்தடில். இப்போ இது வந்து எக்ஸுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு √12. இந்த போத் சைடு வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப x² ஈக்குவல் டு 12
இதை இந்த சைட் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் 12 ஈக்குவல் டு 0. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எஃப் டேஷ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 2x. இது வந்து 0 ஆயிரும். இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இதுக்கு வந்து ரூட் வந்து எதுக்கு நியராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 9, 3 ஸ்கொயர் பண்ணோன்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணோன்னா 16. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் 12 வருது. ஸோ வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து ரூட்டாக வரும். இது ரெண்டையுமே எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு இங்கே 3யை வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 9 மைனஸ் 12 ஈக்குவல் டு -3. இது வந்து நெகட்டிவ். அப்புறம் எஃப் ஆஃப் 4 போட்டோன்னா 16 மைனஸ் 12 ஈக்குவல் டு 4. இது வந்து பாசிட்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 3 வந்து மாடுலேட் பண்ணி லெஸ் தென் எஃப் ஆஃப் 4. இதை மாடுலேட் பண்ணோன்னா 3 கிடைக்கும். 3 வந்து லெஸ் தென் 4 தான். ஸோ வந்து 3க்கு பக்கத்தில் தான் வந்து இதோட ரூட் இருக்கும். அப்போ x0 வந்து 3ன்னு எடுத்துக்கணும். லெட் அஸ்யூம் x0 ஈக்குவல் டு 3. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப xn+1 ஈக்குவல் டு xn minus f of xn divided by f dash of xn. இந்த ஃபார்முலாவில் x0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ x1 வச்சு x0 minus f of x0 divided by f dash of x0. x0 வந்து 3 minus f of 3 வந்து எவ்வளோ -3 கிடச்சிச்சு. -3 divided by f dashனா நம்மளுக்கு 2x. அப்போ 2 into 3 6. இப்போ இதை வந்து 1 2 கிடைக்கும். 3 plus 1/2 வந்து 0.5. இப்போ ஆன்சர் வந்து 3.5. இது வந்து x1. இதை வந்து மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப x2 ஈக்குவல் டு 3.5 minus f dash of f of 3.5 divided by f dash of 3.5. சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 3.5 the whole square minus 12 divided by 3.5 வருங்க minus 2 into 3.5. இதுக்கு ஆன்சர் வந்து 3.464. நம்மளுக்கு 3 டெசிமல் தான் கொடுக்கிருக்காங்க. அது இப்போ இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இது வரைக்கும். அடுத்து வந்து இதை வந்து x2ன்னு வச்சுக்கணும். இப்போ x3 கண்டுபிடிக்கிறப்ப 3.464 மைனஸ் x ஸ்கொயர்ட் minus 12 தானே. அப்போ 3.464 the whole squared minus 12 divided by 2 into x வந்து 3.464. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3.464 கிடைக்கும். ஸோ வந்து இங்கே ரெண்டுமே கிடைச்சதுனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. x2 ஈக்குவல் டு x3. ஸோ த ரூட் இஸ் 3.464. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். x sin x plus cos x equal to 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபைண்ட் த ரூட் கண்டுபிடிக்க சொல்லி ரூட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டு. இப்போ நியூட்டன் மெத்தடுக்கு xn+1 ஈக்குவல் டு xn மைனஸ் f of xn
divided by f of x dash f dash of xn. இப்போ நம்ம f of x வந்து இதை எடுத்துக்கலாம். f of x equal to x sin x plus cos x. f dash வந்து x வச்சுட்டு sin டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா cos x plus sin x வச்சுட்டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 plus cos x வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin x. இப்போ இது வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ x cos x தான் f dash. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x n plus 1 equal to xn minus f of xn வந்து இதில் வந்து n மட்டும் போட்டுக்கலாம். xn sin xn plus cos xn divided by f dash xn cos xn. இதுதான் இந்த ஈக்குவேஷனுக்குரிய ரூட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இருக்கிற யூனிட்ஸ்க்கெல்லாம் நான் வந்து மாடல் கொஸ்டின் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை கிளிக் பண்ணி அந்த கொஷின் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதில் இருக்கிற சமம் மட்டும் பார்க்காம புக்கில் இருக்கிற சமையும் வந்து நிறையா சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட மேக்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு ஸ்பீட் கிடைக்கும், உங்களுக்கு எக்ஸாம்லேயும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நியூட்டன்ஸ் இன்டர்பிரேஷன் ஃபார்முலா மூலமாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சம் வந்து கண்டிப்பாக 8 மார்க் 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் மொத்தம் 2 டைப்ஸ் உண்டு. நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்பிரேஷன் அண்ட் நியூட்டன்ஸ் பேக்வர்ட் இன்டர்பிரேஷன். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து 8 மார்க் கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஃபார்வர்ட் அப்படி இல்லைனா பேக்வர்ட் ரெண்டு ஏதாவது ஒன்று மட்டும் 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நியூட்டன்ஸ் பேக்வர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்பிரேஷன் மூலமாக ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 2 ஃபார்முலாஸ் மட்டும் உண்டு. 2 ஃபார்முலாஸ் மட்டும் படித்தா அப்போ தான் இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்படி நான் மைண்டில் சேவ் பண்ணிக்கிறேங்கிற ஜஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுக்குறேன், அதை மட்டும் அதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா, ஸோ இந்த சம்மில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா p = x - x of 0, இது வந்து 0, x of 0 டிவைட் பை h. ஸோ h மீன்ஸ் வந்து ஹவர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ இந்த நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்பிரேஷன் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து இதுதான். p = x - x of 0 டிவைட் பை h மீன்ஸ் ஹவர். ஸோ ரெண்டாவது ஃபார்முலா என்னென்னா, ஸோ y of p = y of 0 ப்ளஸ் b டெல்டா y0. ஸோ இது வந்து ஒரு பார்ட்டாக வரும். ஸோ நீங்கள் பென்சில் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது ஒரு தனி பார்ட் அண்ட் தென் இது ஒரு தனி. ஸோ இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது இது வரைக்கும் முடியும், இது ஒரு பார்ட். தென் ப்ளஸ் போட்டு p of p - 1 டிவைட் பை 2, இது வந்து 2 ஃபேக்டோரியல், இது வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்ட்டு போட்டுவோம், இன்ட்டு டெல்டா ஸ்கொயர் y of 0. ஸோ இது ஒரு பார்ட். ஸோ நீங்கள் ஃபார்முலா எழுதும்போது வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு எழுதாதீங்க, ஜஸ்ட்டு கண்டினியூஸாக எழுதுங்க. உங்களுக்கு புரியாததுக்காக நான் இதில் டிவைட் பண்ணி ஒவ்வொன்றா காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் நம்பர்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணி பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த நம்பர்ஸ் இது கூட வந்து ஓவர்லாப் ஆகாது, ஓவர்லாப் ஆகாமல் ஈஸியாக நீங்கள் சம்ம போடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இது எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ இது ஒரு பார்ட், தென் இது ஒரு பார்ட். ஸோ உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு மாதிரி இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் பார்ட், தென் ப்ளஸ் போட்டு இது ஒரு செகண்ட் பார்ட், தென் இது வந்து ஒரு தேர்ட் பார்ட். ஸோ p of -1 தென் p of -2. ஸோ இது வந்து ஒரு தேர்ட் பார்ட். ஸோ நான் இதில் இப்போ லாஸ்ட்டில் வந்து இதில் y0 போட்டிருப்பேன், தென் இதுலேயும் y0 போட்டிருப்பேன், தென் இதில் வந்து yn போட்டிருப்பேன். ஸோ ஃபார்முலாங்கிறனால ஸோ yn வரைக்கும் இது போயிட்டே இருக்கும். ஸோ 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் சம்திங் 6 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் இந்த ஸ்டெப் எழுதுறதுனால ஜஸ்ட் yn வரைக்கும் இதில் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி எழுதுவாங்கன்னா, அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுத எப்படி எழுதுவாங்கன்னா, ஸோ எல்லா சம்க்குமே இந்த ஸ்டெப் வந்து இந்த ஃபஸ்ட்டு இது வந்து எப்போவுமே கண்டிப்பாக நீங்கள் டிஃபால்ட்டாக போட வேண்டியிருக்கும். y0 ப்ளஸ் p டெல்டா y0 இது கண்டிப்பாக போட வேண்டியிருக்கும். ப்ளஸ் போட்டு இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் எல்லா சம்லையும் எழுதுவீங்க. அடுத்த ஸ்டெப் வந்து p
பி ஆஃப் பி மைனஸ் 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல்னு போடும்போது வந்து இந்த இடத்துல நீங்கள் 2 ஃபேக்டோரியல்னு போடும்போது வந்து ஃபஸ்ட்டு இது 2 ஃபேக்டோரியல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் 2 ஃபேக்டோரியல் போடும்போது இங்கே டெல்டா ஸ்கொயர் வரும். இங்கே வந்து இந்த பி மைனஸ் 2 வந்து இதில் வரவே வராது. ஸோ 2 போடும்போது வந்து இதில் 2 வராது. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம 3 ஃபேக்டோரியல் போட்டோம், பட் இதில் 3 வராது. ஸோ அடுத்த இதில் நம்ம 4 ஃபேக்டோரியல் கீழே போடுறோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ நான் அடுத்த ஸ்டெப் வந்து 4 ஃபேக்டோரியல் போடுறேன்னா எனக்கு வந்து பி ஆஃப் மைனஸ் 1, பி ஆஃப் மைனஸ் 2, பி ஆஃப் மைனஸ் 3. ஸோ இது மட்டும் நான் அடுத்த ஸ்டெப் வந்து 5 ஃபேக்டோரியல் போடுறேன், எனக்கு 5 மட்டும் வராது, 4 வரைக்கும் வரும். ஸோ அதே மாதிரி தான் இதில் போட்டிருப்போம். 2 ஃபேக்டோரியல்னால் இதில் பி ஆஃப் பி மைனஸ் 2 வந்து வராது. 3 ஃபேக்டோரியல் போடுறோன்னா பி ஆஃப் பி மைனஸ் 3 மட்டும் வராது. அது மட்டும் விட்டுட்டு வேறு எல்லாமே எழுதுவோம். பட் இந்த இடத்துல வந்து டெல்டா 3 போடுவோம். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக புரியும். ஸோ இதில் வந்து நமக்கு ஆல்சோ நான் ஒரு ஃபார்முலா வந்து எப்படி மேக் பண்ணுறது இதில் உங்களுக்கு சொல்லி தரேன். இதில் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுங்கள். A function of y equal to f of x is given by the following table. Find f of 0. இது வந்து 0.2 இதோட வேல்யூஸ் 0.2 by a suitable formula. ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து எப்போதுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இதை கொடுத்துருவாங்க. இதில் வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0.2. ஸோ அதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க f of x. f of xன்னு கொடுத்து கீழே வந்து f of 0.2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூஸ். 0.2 தான் இந்த எக்ஸோட வேல்யூஸ். ஸோ உங்களுக்கு நியூட்டன்ஸ் இன்டர்பிரேஷன் ஃபார்முலா வந்து எப்போதுமே இந்த சம்மில் ஏதாவது ஒரு சம் நம்பர் வந்து வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வேல்யூ தான் நீங்கள் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்துருப்போம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் 0 டிவைட் பை ஹவர். ஸோ ஹெச் வந்து உங்களுக்கு எப்போவுமே டிஃபால்ட்டாக இந்த சம்மில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சம்மில் நமக்கு ஹெச் எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0.2. ஸோ x0 வந்து நமக்கு இந்த டேபிளில் இருக்கும். தென் ஹவர் வந்து நம்ம இந்த டேபிள் மூலம் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு லேட்டர் நான் சொல்லி தரேன். ஸோ எப்போதுமே இதில் இந்த சம் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ எக்ஸோட ஒரு சம் வேல்யூ வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, எப்போ எக்ஸும் கொடுக்க மாட்டாங்க. சம் டேரெக்டாக ஒரு நம்பர் மட்டும் கொடுப்பாங்க. 0.5 அப்படின்னா 2, 3 அப்படி சம்திங் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பட் இதில் ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர் தான் நீங்கள் எக்ஸாக கன்சிடர் பண்ணிப்பீங்க. ஸோ இதில் நான் இப்போ சம் எழுதியிருக்கேன், எக்ஸ் ஒய்ன்னு போட்டு. ஸோ இதில் சம் எழுதியிருக்கேன். ஸோ இதில் நம்ம 3 ஃபேக்டோரியல் மட்டும் எழுதியிருந்தோம். ஸோ அது எப்படி 3 ஃபேக்டோரியோட ஸ்டாப் பண்ணுறது, 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னா, ஸோ இதில் எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து x0ன்னா இதில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 1ன்னு ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் மேலே புரியலைக்காக x2, x3, x4, x5, x6 இந்த மாதிரி போடுவாங்க. அது கீழே அதே மாதிரி இப்படி போடுவாங்க, y0, y1, y2, y3, y4, y5, y6. ஸோ இப்போ வந்துட்டு நம்மகிட்ட வந்து x6 வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ x6 வரைக்கும் வரணும், நமக்கு இதில் வந்து 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் வரும். இதுதான் கான்செப்ட். ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல நம்ம 0வில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2, 6, 8, 10, 12, 14, 16 இந்த மாதிரி கூட நம்பர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் இதில் வந்து x0வில் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி, ஒரு ரெடிமேடாக இருக்க ஒரு சின்டாக்ஸ் மாதிரி. நம்ம எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 0வில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0, 1, 2, 3, 4. ஸோ உங்களுக்கு இந்த சம்பளம் இந்த 5, 6 கொடுக்கல, சப்போஸ் இந்த 5, 6 இந்த வேல்யூஸ் கொடுக்கலாம், நீங்கள் x4 ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ இதோட வந்து ஓவர் ஆயிரும். இதோட ஓவர் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் போடுறது வந்து 4 ஃபேக்டோரியல் வரைக்கும் மட்டும் தான் போடுவீங்க. இதில் நமக்கு 6 வரைக்கும் வந்துருக்கு. அதனால் ஃபார்முலா வந்து நமக்கு 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் இதில் எக்ஸ்டெண்ட் ஆகும். சப்போஸ் இதில் 3யோட முடிச்சிட்டாங்க, இதோட முடிச்சிட்டாங்கன்னா 0, 1, 2, 3 ஜஸ்ட் இதை 3 ஃபேக்டர் இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. டெல்டா y0 போட்டு இதோட ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் 3 ஃபேக்டர் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுமா, 4 ஃபேக்டர் வரைக்கும் ஸ்டாப் பண்ணுமா, 5, 6, 7 இதை வச்சு தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நமக்கு இந்த சம்பளம் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. ஸோ 7 இருக்கிறதுனால நீங்கள் வந்து 7 ஃபேக்டர் வரைக்கும் போடணும், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இதில் எப்போவும் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, 0வில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6ன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை விட்டுட்டு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7ன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 ஃபேக்டோரியல் வரைக்கும் வந்துடும். ஸோ சம் வந்து தப்பாக வந்துடும். ஸோ எப்போவுமே இந்த எதுவும் புரிகிற மாதிரி போட்டுவாங்க. இதில் x0, x1, x2, x3ன்னு போட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 ஃபேக்டோரியல் மட்டும் தான் வரும். ஸோ இந்த சம்மில் நீங்கள் எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0.2ன்னு எடுத்துருக்கோம். தென் இதில் டேபிளோட வேல்யூ வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6 போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு லேட்டராக நான் சொல்லி தரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நீங்கள் சம்ம எழுதினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டுவாங்க. ஸோ இந்த டேபிளில் வந்து x, y வந்து உங்களுக்கு சம்மில் இதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸோட x and y வேல்யூஸ் இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் x, yன்னு போட்டுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 0 மாதிரி கூட போட்டுக்கணும், பிரச்சனை இல்லை. ஸோ 0 அப்படின்னா எம்டியாக கூட விட்டுவாங்க. ஸோ இதில் 0 போட்டுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெல்டா y0, டெல்டா ஸ்கொயர், டெல்டா 3, டெல்டா 4, டெல்டா 5 அண்ட் டெல்டா 6 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி டெல்டா 6 வரைக்கும் போட்டிருக்கேன்னா, ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதில் வந்து ஸோ நம்மகிட்ட இதில் மொத்தம் 6 வேல்யூஸ் இருக்குது. 0, 1, 2, 3, 4, 5, 6 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து டெல்டா 6 வரைக்கும் போட்டிருக்கேன். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த சம்பளம் வந்து ஸோ நம்மளுக்கு 5, 6 கொடுக்கல, 4ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம இந்த இடத்துல டேபிளே நம்ம வந்து 4ஓட ஸ்டாப் பண்ணிடணும். 5, 6 வந்து போட மாட்டோம். ஸோ நம்மகிட்ட வந்து வேல்யூஸ் வந்து 6 வேல்யூஸ் இருக்குது. ஸோ எக்ஸுக்குமே எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு.
நம்மளுக்கு கொடுத்துருக்க சம்பளம் வந்து எக்ஸுக்கு வந்து 6 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டெல்டா 6 வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூஸும் ஒய்யோட வேல்யூஸும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதுங்க அப்படிங்கிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க 0 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ 0 1 2 3 4 5 6. ஸோ இப்போ நான் எக்ஸோட வேல்யூஸை மட்டும் இதில் எடுத்துருக்கேன். 0 1 2 3 4 5 6 எடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ 176 185 194 203 212 220. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம். ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா மட்டும் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ 229 லாஸ்ட்டு. ஸோ இந்த டேபிள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம x1 y வேல்யூஸ் வந்து எப்பவுமே டிஃபால்ட்டாக போடுவோம். போட்டதுக்கப்புறமா சம்பளம் வந்து நம்மளுக்கு எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும். சம்பளம் வந்து நம்மளுக்கு 6 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 6 வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 0 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ அதனால் நான் 6 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸோ நம்ம டெல்டா ஒய்க்கு டெல்டா ஸ்கொயர் டெல்டா 3 டெல்டா 4 டெல்டா 5 டெல்டா 6க்கு வந்து எல்லா வேல்யூஸும் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணணும்னா ஸோ ஜஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து பேக்வேர்ட்லேருந்து இந்த மாதிரி வரணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் வேல்யூஸ் வந்து மைனஸ் பண்ணணும். அப்புறமா இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணணும். அப்புறமா இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணணும். தென் இங்கேருந்து இங்கே பண்ணணும். தென் இங்கேருந்து இங்கே பண்ணணும். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு 185 ரிவர்ஸ்லேருந்து வாங்க ஃபஸ்ட்டு. ஸோ 185 176 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 185 176 மைனஸ் பண்ணால் ஸோ இந்த மாதிரி போட்டுவாங்க. ஸோ 185 மைனஸ் 176. ஸோ இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ளஸ் 9 வரும். ஸோ இது அப்படியே இதில் போட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 194 185 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 194 185 மைனஸ் பண்ணால் ஸோ அதுக்கும் வேல்யூ வந்து 9 வரும். ஸோ அதுக்கப்புறம் 203 194 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வேல்யூ வந்து ஸோ 9 வரும். ஸோ அப்புறமா 212 203 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ வரும்? ஸோ 9. ஸோ அதுக்கும் 9 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறமா 220 212 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 220 212 மைனஸ் பண்ணால் 8 வரும். தென் 229 220 மைனஸ் பண்ணால் ஸோ இதுக்கு வந்து வேல்யூ வந்து 9 வரும். ஸோ எப்படி பண்ணுறோன்னா ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எழுதிக்கிறோம். எழுதினதுக்கப்புறமா ஜஸ்ட் ரிவர்ஸில் நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணுறோம். தென் இங்கேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணுறோம். தென் இங்கேருந்து தென் இங்கேருந்து தென் இங்கேருந்து. ஸோ அதே மாதிரி நம்ம டெல்டா ஸ்கொயருக்கும் பண்ணுங்க. ஸோ 9லேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். தென் இதுலேருந்து இதை பண்ணுங்கள். தென் இதுலேருந்து இது தென் இதுலேருந்து இது அந்த மாதிரி. ஸோ இப்போ 9 மைனஸ் 9 இதில் 0 வரும். தென் 9 மைனஸ் 9 வந்து 0. தென் இதில் 9 மைனஸ் 9 0. தென் 8 மைனஸ் 9 வரும்போது உங்களுக்கு இதில் வந்து ஸோ இதில் வந்து அப்போ -1 வரும். ஸோ 8 மைனஸ் 9னா ஸோ பெரிய நம்பர் வந்து -1 தான் வரும். தென் 9 மைனஸ் 8க்கு வந்து 1 வரும். ஸோ அதே மாதிரி இதில் இதே பண்ணுங்கள். 0 மைனஸ் 0 வந்து 0. 0 மைனஸ் 0 0. தென் -1 ஆஃப் -0 வந்து ஸோ -1 வரும். தென் 1 மைனஸ் ஆஃப் -1னா ஸோ 1 மைனஸ் ஆஃப் -1 போடுவீங்க. ஸோ அப்போ 1 இது வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இதில் நமக்கு வந்து ஆன்சர் வந்து இதில் 2 வரும். ஸோ 1 மைனஸ் ஆஃப் -1னா ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இதில் வந்து 2 வரும். ஸோ அப்புறம் இதுலேயும் இதை மைனஸ் ப்ளஸ் 0 மைனஸ் 0. தென் -1 மைனஸ் ஆஃப் 0 வந்து -1 வரும். தென் 2 மைனஸ் ஆஃப் -1னா ஸோ 2 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ 2 மைனஸ் ஆஃப் -1 வந்து இதில் 3 வரும். தென் இதே மைனஸ் பண்ணுங்கள். -1 ஆஃப் 0 வந்து -1 வரும். தென் 3 மைனஸ் ஆஃப் -1 வந்து ஸோ ப்ளஸ் ஆகிடும். அப்போ வந்து 4 வரும். தென் 4 மைனஸ் ஆஃப் -1 வந்து ஸோ -1 வந்து மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து 5 வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேபிள் எப்படி போடுறது ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து ரிவர்ஸ்லேருந்து ஒவ்வொரு நம்பராக மைனஸ் பண்ணிட்டு வரும். ஸோ இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இதை மட்டும் ஜஸ்ட்டு இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டேபிள் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் இனிமேல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா நமக்கு என்ன போட்டிருக்கோம்? ஸோ P = x minus of x0 டிவைட் பை ஹவர். ஸோ இதில் எப்படி எக்ஸோட வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0.2 இதில் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.2 போட்டுக்கோங்க. ஸோ இந்த சம் போடும்போது நீங்கள் கேல்குலேட்டர் வச்சுக்கோங்க. கேல்குலேட்டர் வச்சா தான் உங்களுக்கு ஈஸியாக சம் போட முடியும். ஸோ x0 வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம். ஸோ இதுதான் x0 x1 x2 x3 x4 x5 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த x0 வேல்யூ வந்து எப்போவுமே 0வாக இருக்காது. சம்திங் இதில் 2 கொடுப்பாங்க, 4 கொடுப்பாங்க, சம்திங் எதுனாலும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போவும் இது வந்து டிஃபால்ட்டாக 0 தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த சம் வந்து எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ 2 4 6 8 சம்திங் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் ஒன்று கூட ஒன்று வந்து ப்ளஸ் ஆகி தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ 0 1 2 3 4 இருக்கும். அப்படின்னா 2 4 6 8 இருக்கும். அப்படின்னா 5 10. ஸோ ஒவ்வொன்னோட ஒன்று ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து 0 1 ப்ளஸ் ஆகிருக்கும். தென் ஒன்னோட இன்னொன்று ப்ளஸ் ஆகிருக்கும். 3 + 1 4 4 + 1 5 5 + 1 6 அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா 2 4 6 8 10. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா 5 10 15. ஸோ ஒன்று கூட ஒன்று ப்ளஸ் ஆகி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 0 டிவைட் பை ஹவர் போடுங்க. ஸோ இதில் ஹவர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது வந்து எது கூட ப்ளஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒவ்வொன்றா ப்ளஸ் ஆகும். 0 + 1 1 + 1 2 + 1 3 + 1 4 + 1 5 + 1. ஸோ இது கூட மெயின் பொதுவாக வர்றது இப்போ 1 தான் வருது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹவர் மீன்ஸ் இந்த ஹவர் வந்து இதில் 1 போட்டுவாங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்து எனக்கு 0க்கு பதிலாக இந்த மாதிரி எனக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது 5 10 15. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க 20 25 30 35 இந்த மாதிரி இருக்குன்னா நம்மளுக்கு ஹவர் வேல்யூ வந்து இந்த 1க்கு பதிலாக 5 வரும். எப்படின்னா இது 5 5 தானே ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 10 + 5 5 5 இந்த மாதிரி தான் வரும். ஸோ அப்போ வந்து இதில் 5 வரும். சப்போஸ் இதில் 2 4 6 8 இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஹவரோட வேல்யூஸ் வந்து 2 வரும். அப்படி இல்லாமல் 3 6 9 12 15 18 21 கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ இதில் 3 வரும். ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் ஹவரோட வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கட்டு. ஸோ இதில் நமக்கு சம் வந்து 1 1 ப்ளஸ் ஆகிருக்கு, அதனால் 1 போட்டிருக்கோம். 5 10 இருந்தால் 5 5 ப்ளஸ் ஆகும், அதனால் 5 வரும். ஸோ இப்போ ஹவரோட வேல்யூஸ் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 0.2 x0 வேல்யூ வந்து நம்ம ஆன்சர்லி கன்சிடர் பண்ணிப்போம் 0ன்னு போட்டிருக்கோம். ஹவரோட வேல்யூ வந்து இது வந்து 1 1 ப்ளஸ் ஆகுது. ஸோ அது போட்டிருக்கோம். ஸோ கேல்குலேட்டர் வந்து 0.2 - 0 டிவைட் பை 1ன்னு போடுங்க. பியோட வேல்யூ வந்து 0.2 வரும். ஸோ இப்போ பியோட வேல்யூஸ் வந்து 0.2ன்னு போட்டு ஒரு பாக்ஸ் போடுவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தென் இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். நியூட்டன்ஸ் ஃபார்முலான்னு போட்டு அந்த ஃபார்முலா அப்படியே ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன வரும்? ஸோ இது வந்து நான் எப்போவுமே டிஃபால்ட்டாக இதுதான் வரும்னு சொல்லியிருக்கேன். y0 + p டெல்டா y0 தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே நீங்கள் எழுதிக்கோங்க. இதில் y(p)ன்னு போட்டு y0 + p டெல்டா y0. ஸோ இது அப்படியே போட்டு ப்ளஸ் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஸோ p(-1) டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். ஸோ இது எப்பவுமே 2 ஃபேக்டோரியல் தான் ஸ்டார்ட் ஆகும். 2 அப்படியே போட்டு டெல்டா ஸ்கொயர் போடுங்க. ஸோ இங்கே என்ன வரும் அதான் இங்கே வரும். டெல்டா ஸ்கொயர் போட்டு y0 போடுவாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ஓவர். ஸோ ப்ளஸ் போட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுங்க. p(p-1) p-2 போட்டு இங்கே வந்து 2 ஃபேக்டோரியல் போட்டோம். அடுத்த ஸ்டெப் வந்து இதில் 3 ஃபேக்டோரியல் போடுங்க. 3 ஃபேக்டோரியல் போட்டால் இதில் வந்து நமக்கு என்ன வரும்? ஸோ டெல்டா ஸ்கொயர் போட்டுருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து டெல்டா 3 வரும், y0 வரும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கான்செப்ட்டு. அப்புறம் ப்ளஸ் போட்டு இப்போ நம்ம 3 ஃபேக்டோரியல் வரைக்கும் போட்டுருக்கோம். அடுத்த 4 ஃபேக்டோரியல் போடுங்க. ஸோ p(-1) p(-2) தென் p(-3). ஸோ இது 2 வரைக்கும் போட்டிருக்கோம், அதெல்லாம் 3 ஃபேக்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அடுத்தாப்பில் நம்ம 3 வரைக்கும் போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து 4 ஃபேக்டோரியல் வரும். ஸோ அப்போ 4 ஃபேக்டோரியல் வந்து இந்த இடத்துல வந்து டெல்டா 4 வரைக்கும் வரும். ஸோ அப்போ இது ஒரு கான்செப்ட்டு. ஸோ அப்புறம் ப்ளஸ் போட்டு ஸோ நம்ம இது வரைக்கும் போடணும். டெல்டா 6 வரைக்கும் போடணும். நம்ம இதில் 4 ஃபேக்டோரியல் வரைக்கும் போடுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் போடுங்க. அதேமாதிரி p(p-1) p-2 p-3 தென் p-4 போட்டு இதில் வந்து 5 ஃபேக்டோரியல் போட்டுவாங்க. 5 ஃபேக்டோரியல் போட்டால் இந்த இடத்துல வந்து டெல்டா 5 போட்டு y0 போட்டுவாங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட். அப்போ இதோட இது முடிஞ்சு அப்புறமா 6 ஃபேக்டோரியல் போடுங்க. 6 ஃபேக்டோரியல் வந்து p(p-1) ஸோ p-2 p-3 p-4 தென் p-5. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து 6 ஃபேக்டோரியல் ஸோ 6 ஃபேக்டோரியல் போட்டு டெல்டா 6y0. ஸோ இப்போ நான் 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ப்ராப்ளத்தில் நம்ம ஃபார்முலா வந்து ஜஸ்ட்டு 3 வரைக்கும் தான் போட்டு n வரைக்கும் போட்டிருந்தோம். இப்போ நம்மளுக்கு இதில் வேல்யூஸ் மொத்தம் 6 வேல்யூஸ் இருக்குது. அதனால் வந்து அதை 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் முடிச்சிருக்கேன். சப்போஸ் இந்த இடத்துல வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு வேல்யூஸ் வருது. 6க்கு அப்புறமா எனக்கு இது இன்னொரு வேல்யூஸ் வருது. 7 போட்டு ஒரு சம்திங் ஒரு 300 இது ஒரு வேல்யூஸ் வருதுன்னா நான் இப்போ ஃபார்முலா வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்? 7 ஃபேக்டோரியல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே வந்து இது வந்து நமக்கு p-5 முடிஞ்சிருக்கு. இங்கே வந்து 6 ஃபேக்டோரியல் வந்துருக்கு. அடுத்தது வந்து 7 ஃபேக்டோரியல் நான் கீழே போட்டு மேலே வந்து p(p-6) வரைக்கும் ஓவர் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் 6 ஃபேக்டோரியல் 6 வேல்யூஸ் இருக்குது. டெல்டா 6y வரைக்கும் நம்ம போடுறோம். அதனால் ஃபார்முலாவும் நம்ம 6 ஃபேக்டோரியல் வரைக்கும் போடுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஒரு பென்சிலை வச்சு நீங்கள் சம்மில் இந்த மாதிரி போடாதீங்க. இதில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூஸை மட்டும் எடுங்க. ஸோ இது 176 9 0 0 0 0. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஸோ இப்படி போட்டு ஸோ இதை வந்து உங்களுக்கு சம்பளம் நீங்கள் இந்த மாதிரி இது போடாதீங்க. உங்களுக்கு புரியதுக்காக இந்த ஸ்டெப் மாதிரி போட்டுருங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் இந்த வேல்யூஸை மட்டும் தான் எடுப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டு வேல்யூஸ் இந்த அசெண்டிங் ஆர்டரில் வர இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எடுப்பீங்க. 176 9 0 0 0 0 -1 5 இந்த வேல்யூஸை மட்டும் தான் எடுப்பீங்க. ஸோ இதை போட்டு ஜஸ்ட் நம்ம இப்போ ஃபார்முலா எல்லாம் எழுதியாச்சு.
ஜஸ்ட் இதில் வந்து நம்ம ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை மட்டும் தான் பண்ணுவோம். அப்ளை பண்ணால் இந்த சம் வந்து ஓவர். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில். ஸோ நம்ம வந்து ஃபார்முலா எழுதி ஜஸ்ட் வந்து ஃபார்முலா வேல்யூஸ் மட்டும் ஜஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு தான் என்ன பண்ணுறாங்க, y0 வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சம்மில் தான் எப்போவும் நம்ம இது வந்து x0 எடுத்துருந்தோம், இதை x1 எடுத்துருந்தோம், x2 எடுத்துருந்தோம், இதை வந்து y0 எடுத்துருந்தோம். அப்போ y0 வேல்யூ வந்து இதில் வந்து 176 தான் y0 வேல்யூ. ஸோ நம்ம எடுக்கிறதே இதில் என்ன இந்த ஆர்டர் தான் எடுப்போம். நம்ம இதில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆர்டரில் வர வேல்யூ தான் எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து y0 போட்டுருக்காங்க. ஸோ y0 ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இதில் 176 போட்டுவாங்க. ப்ளஸ் போட்டு P ஆஃப் டெல்டா y0 போடுறாங்களா. ஸோ டெல்டா y0 பியோட இதில் வேல்யூ என்னது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆல்ரெடி பியோட வேல்யூஸ் வந்து இதில் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ பியோட வேல்யூ வந்து 0.2 இதில் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து 0.2 இதில் போட்டுருக்காங்க. 0.2 ப்ராக்கெட்டில் வந்து y0 வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ y0 வேல்யூ நம்ம ஆல்ரெடி இதில் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதான் y0 வேல்யூ வந்து இதில் வந்து 9 வரும். ஸோ இந்த ஆர்டர்லாம் எடுப்பீங்க. ஃபஸ்ட்டு 176 மாதிரி எடுத்தாச்சு, அப்புறமா 9 எடுப்பீங்க. ஸோ இதில் 9 எடுத்தால் 0.2 ப்ராக்கெட்டில் வந்து 9 வரும். ஸோ ப்ளஸ் போட்டு ஸோ இது ஒரு கான்செப்ட். அப்போ இது வந்து இதை வந்து நம்ம ஒரு இதாக ப்ளஸ் பண்ணோம். அடுத்து இதில் வந்து ப்ளஸ் போட்டு P ஆஃப் P மைனஸ் 1. ஸோ பியோட வேல்யூ வந்து 0.2 ப்ராக்கெட்டில் 0.2 மைனஸ் 1. 2 ஃபேக்டோரியல் இங்கே வந்து 2 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 2 × 1 இதுதான் 2 ஃபேக்டோரியல் வேல்யூ. தென் டெல்டா ஸ்கொயர் y0 பாருங்கள். ஸோ டெல்டா ஸ்கொயருக்கு வந்து இதில் என்ன போட்டுருக்கோம், நம்ம 0 போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூஸை மட்டும் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 176 எடுத்தோம், அப்புறமா 9 எடுத்துருக்கோம், அப்புறமா வந்து 0 எடுக்கணும். ஸோ இது வந்து இன்ட்டு போட்டு 0 போட்டுவோம். ஸோ இப்போ இது ஒரு கான்செப்ட். அப்புறம் ப்ளஸ் போட்டுவாங்க. ப்ளஸ் போட்டு இதில் வந்து பியோட வேல்யூ வந்து இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தப்பா இது போடுங்க. ஸோ 0.2 ப்ராக்கெட்டில் வந்து 0.2 மைனஸ் 1. ஸோ இதில் இடம் இல்லாமல் இருக்குது. 0.2 மைனஸ் 2 டிவைட் பை 3 ஃபேக்டோரியல்னால் என்ன வரும். ஸோ 3 × 2 × 1 வரும். ஸோ இன்ட்டு போட்டு டெல்டா 3க்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஸோ டெல்டா ஸ்கொயருக்கு வந்து நம்ம 0 போட்டிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ டெல்டா 3க்கு வந்து டெல்டா 3க்கு வந்து 0 தான் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதில் 0 வரும். ஸோ இப்போ இது ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்புறமா 4 ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க. 4 ஃபேக்டோரியல் வந்து 0.2 மைனஸ் 1, 0.2 மைனஸ் 2, 0.2 மைனஸ் 3 டிவைட் பை இப்போ நம்ம 3 ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 4 ஃபேக்டோரியல். அப்போ 4 × 3 × 2 × 1 வரும். ஸோ ப்ராக்கெட்டில் வந்து இதுக்கு வந்து டெல்டா 4y0 வரும். டெல்டா 4y0க்கு இதில் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம டெல்டா 3க்கு 0 போட்டாச்சு, அப்புறம் டெல்டா 4க்கு பாருங்கள். டெல்டா 4க்கு இதில் 0 தான் இருக்குது. ஸோ அப்போ இன்ட்டு 0 போடுவோம். அப்போ இது ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு. அப்புறமா 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க. ஸோ 5 ஃபேக்டோரியல் என்ன வரும் அப்போது. ஸோ 5 ஃபேக்டோரியல் தான் ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம். 5 ஃபேக்டோரியல் வந்து P ஆஃப் P மைனஸ் 1 வந்துட்டு 4 வரைக்கும் ஒரு 5 ஃபேக்டோரியல் அப்போது. ஸோ 0.2 மைனஸ் 1, 0.2 மைனஸ் 2. ஸோ ஒரு இது மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே வரும், அவ்வளோதான். ஸோ டிவைட் பை 5 ஃபேக்டோரியல்னா அப்போ 5 × 4 × 2 × 1. ஸோ ஃபேக்டோரியல் எப்படி என்ன தெரியும் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் டெல்டா 5y0க்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். ஸோ டெல்டா 5y0க்கு நம்ம 0 இந்த 0 எடுத்தாச்சு 4க்கு, அப்புறம் 5க்கு இதில் மைனஸ் 1 வருதா. அப்போ இதில் வந்து இன்ட்டு போட்டு ப்ராக்கெட்டில் மைனஸ் 1 போட்டுங்க. அப்போ இது ஒரு ஓவர் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம 6 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். 6 ஃபேக்டோரியல் வந்து 0.2 ப்ராக்கெட்டில் வந்து 5 வரைக்கும் இனிமேல் வரும். 0.2 மைனஸ் ஸோ 5 வரைக்கும் போட்டு ப்ராக்கெட்டில் வந்து இனிமேல் 6 ஃபேக்டோரியல் போட்டுவோம். 6 ஃபேக்டோரியல் வந்து அப்போ 6 × 5 × 4 × 3 × 2 × 1 வரும். ஸோ டெல்டா 6y0 நம்ம என்ன வேல்யூ போட்டிருக்கோம், நம்மளுக்கு லாஸ்ட் வந்து 5 வரும். ஸோ இப்போ இன்ட்டு போட்டு ப்ராக்கெட்டில் வந்து 5 போட்டுவோம். ஸோ அப்போ இது ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் நம்ம இது எல்லா வேல்யூஸும் எடுப்போம். ஜஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு 176 எடுத்துருக்கோமா. 176 வந்து இதில் உள்ள வேல்யூஸ் தான் ஃபஸ்ட்டு 176. அப்புறம் 0.2 வந்து பியோட வேல்யூஸ். தென் இதில் 9 எடுத்துருப்போம். 9 வந்து இதில் உள்ள வேல்யூஸ். அப்புறம் இந்த மாதிரி P ஆஃப் ஈக்குவல் இதில் 0.2 வந்து பியோட வேல்யூ அப்ளை பண்ணுவோம். தென் -1 அப்படியே போட்டுருவோம். தென் வந்து 9க்கு அப்புறமா டெல்டா ஸ்கொயருக்கு வந்து இதில் 0 எடுத்துருப்போம். அப்புறம் டெல்டா 3, அப்புறமா டெல்டா 4, அப்புறம் டெல்டா 5, அப்புறம் டெல்டா 6, லாஸ்ட் வரைக்கும் 5. ஸோ இதில் உள்ள 1 2 3 4 5 6 7 வேல்யூஸ் இதில் உள்ள இதாக எடுப்போம். ஸோ 0 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 வேல்யூஸை நம்ம எடுத்து இதில் அப்ளை பண்ணோம். அவ்வளோதான் மேட்ரு ஓவர். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் கேல்குலேட்டர் வச்சு போடுங்க. 176 ப்ளஸ் போட்டு 0.2 × 9 போடுங்க. ஸோ அதுக்கு ஒரு சம் வேல்யூஸ் வருங்கிற. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வந்து ஃபைனலில் வந்து 178 வரும். ஸோ எப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேல்குலேட்டர் 176 ப்ளஸ் போட்டு இதே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 0.2 × 9 போடுங்க. அது ஒரு சம் வேல்யூஸ் வரும். ஸோ அந்த வேல்யூ வந்து 176 ப்ளஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் பண்ணால் இது ஒரு வேல்யூவாக வரும்.
அப்புறமா இது இன்ட்டு ஜீரோ. ஸோ இது ஒரு கான்செப்டாக இருக்கா, இது ஒரு கான்செப்டாக உங்களுக்கு இதில் வச்சு இது பண்ணால் ஒரு வேல்யூ வரும். அதை வச்சு நீங்கள் ஜீரோட மல்டிப்ளை பண்ணும்போது மொத்த வேல்யூ ஜீரோ ஆயிடும். அப்போ வந்து ப்ளஸ் ஜீரோ தான் இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. ஸோ எதை வச்சு ஜீரோ வந்து எதை வச்சு மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் வரும். ஸோ இதுக்கு வந்து ஜீரோ தான் வரும் இப்போ ஆன்சரு. ஸோ இதுக்கும் நம்ம லாஸ்ட்டில் ஜீரோ தான் வருது, அப்போ இதுக்கும் ஜீரோ தான் வரும். தென் இதுக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்டு போட்டு இந்த இடத்துல ஒரு ஜீரோ வந்துருச்சுன்னா நீங்கள் அதை வந்து மல்டிப்ளை பண்ணவே வேண்டாம், டேரெக்டாக இந்த இடத்துல ஜீரோ போட்டுக்கோங்க. இதுக்குன்னா உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ வந்து நீங்கள் லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து ஜீரோ கூட மல்டிப்ளை பண்ணும்போது வந்து ஜீரோ ஆயிடும். எதுக்குன்னா ஜீரோ வச்சு எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ தான் வரும். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நம்ம ஜீரோ வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம், ஜீரோ வரும். இதுக்கும் ஜீரோ வரும், தென் இதுக்கும் ஜீரோ வரும். பட் இதுக்கு வந்து -1 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு சம் வேல்யூஸ் வரும், இதுக்கும் ஒரு வேல்யூஸ் வரும். அப்போ நம்ம இதில் கண்டுபிடிக்க வேண்டியது மொத்தம் எத்தனை வேல்யூஸ்னால், ஸோ மொத்தத்தில் 6 இருக்குது. 6ல் வந்து 3க்கு வந்து ஜீரோ வந்துடும், இதுக்கும் வந்து ஜீரோ வந்துடும். ஸோ இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டாம், டேரெக்டாக இந்த இடத்துல 3க்குமே ஜீரோ ஜீரோ போட்டுக்கோங்க. இதை கேல்குலேட்டர் வச்சு போடுங்க, தென் இதை கேல்குலேட்டர் போடுங்க, தென் இதை கேல்குலேட்டர் போடுங்க. ஸோ கேல்குலேட்டர் போடும்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இதை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. தென் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதை வந்து பெருக்கிக்கோங்க. ஸோ 5×20 60. ஸோ இது 60×2 120. ஸோ 120 வந்து ஜஸ்ட் இது கூட டிவைட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டே மல்டிப்ளை பண்ணிடுறாங்க, இதை வச்சு டேரெக்டாக இது கூட மல்டிப்ளை பண்ணாதீங்க. இதே கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூஸ் வரும், அந்த வேல்யூஸை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ ஆன்சர் வந்து ஓவரால் லாஸ்ட்டில் வரும்போது வந்து 178 வரும். ஸோ இதுக்குள்ளே பாயிண்ட் வந்து 177.67 சம்திங் வரும். ஸோ டேரெக்டாக நீங்கள் 178 எழுதுவீங்க. ஸோ இந்த டிவைட் பண்ணுற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் கீழே ஏதாவது வந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்யூஷன் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ओके, थैंक्स फॉर वाचिंग। हाय फ्रेंड्स, दिस इज मनोज फ्रॉम एमकेएस ट्यूटोरियल्स और मैं अनअकैडमी के प्लेटफॉर्म पे गिट मैकेनिकल प्लस मैथमेटिक्स रिलेटेड वहाँ पर पोस्ट कर रहा हूँ। आप वीडियो के कमेंट्स में लिख कर मुझे बता सकते हैं कि आप कौन से टॉपिक में मेरे से वीडियो से एक्सपेक्ट करते हैं। साथ ही आपको वीडियो के डिस्क्रिप्शन बॉक्स में आपको एक लिंक मिलेगा, इसको क्लिक करने पे आप डायरेक्ट मेरा अनअकैडमी के प्रोफाइल विजिट करके आप मुझे फॉलो कर सकते हैं, प्लस आप मुझे वहाँ पे रेटिंग भी दे सकते हैं। साथ में आपको वहाँ पे एक और लिंक मिलेगा जहाँ से आप अनअकैडमी के लर्निंग ऐप को वहाँ पे डाउनलोड कर सकते हैं। थैंक यू। हेलो गाइस, वेलकम टू एमकेएस ट्यूटोरियल्स। वीडियो को आगे बढ़ाने से पहले आपसे रिक्वेस्ट करूंगा कि अगर आपने चैनल को सब्सक्राइब नहीं किया तो प्लीज़ जल्दी से सब्सक्राइब कर लें, और वीडियो पसंद है तो प्लीज़ लाइक करें और अपने फ्रेंड्स के साथ व्हाट्सएप और फेसबुक पे शेयर भी करें इसको। तो स्टार्ट करते हैं। इस वीडियो में पढ़ने वाले हैं न्यूमेरिकल इंटीग्रेशन बेस्ड अपना एक प्रॉब्लम है, वेरी इंपॉर्टेंट प्रॉब्लम, और इसमें आपको पूरा डिटेल में बताऊंगा हर एक चीज़, तो प्लीज़ को आप आखिर तक देखिए। देखो, द प्रॉब्लम सेज इवैल्यूएट इंटीग्रल 0 to 6 dx/1 plus x square by using trapezoidal rule, Simpson's 1/3 rule, Simpson 3/8 rule, Widal's rule, and then compare the results with its actual value। ठीक है, तो यहाँ पे जो है हमको यहाँ पे एक्चुअल वैल्यू से जो उसको अपन कंपेयर भी करेंगे। ठीक है, तो यहाँ पे देखो हमको करना क्या पड़ेगा पहले। ओके, तो यहाँ पे जो है हम क्या करेंगे, इस 0 से 6 जो आपको इंटरवल दिया है उसको हम लोग 6 पार्ट्स में डिवाइड कर लेंगे। ठीक है, तो यहाँ पर लिखना पड़ेगा आपको डिवाइड द इंटरवल दैट इज 0 to 6 into 6 पार्ट्स ईच ऑफ, अगर 0 से 6 को अगर मैं 6 पार्ट में डिवाइड करूँ तो विड्थ अपना 1 हो जाएगा। ईच ऑफ विड्थ दैट इज h कितना होगा, ये 1 हो जाएगा। ओके, अब यहाँ पे हम क्या करेंगे, टेबल फॉर्म करेंगे। ठीक है, x और यहाँ पे नीचे अपना क्या रहेगा, f ऑफ x रहेगा विच इज नथिंग बट योर y। तो यहाँ पे x की वैल्यू अपन 0 डालेंगे, फिर 1 डालेंगे, फिर 2 डालेंगे, 3 4 5 एंड 6। देखो आपका जो लिमिट है कहाँ से कहाँ तक है, 0 से 6 दिया, तो यहाँ पे हम क्या करेंगे 0 से 6 तक हम यहाँ पे x की वैल्यू को यहाँ पे प्लॉट कर दिए। अब यहाँ पे जब देखो f ऑफ x अपना क्या है, यहाँ पे जो आपको फंक्शन f ऑफ x दिया है यहाँ पे, है ना, यहाँ पे लिख देता हूँ मैं, f ऑफ x अपना यहाँ पे क्या है, जो dx के साथ में है, दैट इज 1/1 प्लस एक्स स्क्वायर। ओके, ये अपना क्या है, फंक्शन f ऑफ x है। ओके, ये अपना क्या है, फंक्शन f ऑफ x है। तो यहाँ पे x की जगह पे जब मैं यहाँ पे 0 पुट करूँगा तो आई विल गेट y इक्वल्स टू 1। वैसे ही जब मैं यहाँ पे x की वैल्यू को 1 पुट करूँगा तो मुझे जो f ऑफ x मिलेगा दैट इज क्या होगा, यहाँ पे 0.5 हो जाएगा। वैसे ही 2 के लिए अपना हो जाएगा 0.2,
0.1, ये आपको टेबल पहले फॉर्म करना, उसके बाद जाके अपन प्रॉब्लम को आगे सॉल्व कर सकते हैं। ठीक है, ये अपना 0.0588 होगा। ठीक है, अब एक बार चेक कर लीजिएगा। 5 पे आएगा आपका वैल्यू 0.03 0385। ओके, अब एक बार चेक कर लीजिए इसकी वैल्यू क्या है, और लास्ट में जो 6 पी उसकी वैल्यू है दैट इज 0.027। ओके, ये इसकी वैल्यू हो गई, ये इसकी वैल्यू हो गई, ये इसकी वैल्यू हो गई। ये टेबल आपको जो है फॉर्म करना है पहले, उसके बाद जाके अपन प्रॉब्लम को आगे बढ़ाएंगे। ओके, ये 5 की वैल्यू हो गई, ये 6 की वैल्यू हो गई। ओके, ठीक है। ओके, अब हम क्या करेंगे, ट्रेपेजॉइडल रूल अप्लाई करेंगे पहले। ट्रेपेजॉइडल रूल पहले यहाँ पे अप्लाई करेंगे। ओके, तो ट्रेपेजॉइडल रूल के लिए अपना क्या होता है, n की वैल्यू 1 होती है। ठीक है, तो देखो तो ये सब तो 1 से मल्टीपल है। ओके, तो देखो हम क्या करेंगे, यहाँ पे 0 to 6 यहाँ पे लिखो dx अपॉन में 1 प्लस एक्स स्क्वायर। ठीक है, इसका जो फॉर्मूला होता है वो क्या होता है बताओ तो, इसका फॉर्मूला क्या होता है, h अपॉन में 2। ओके, यहाँ पे आपका आएगा y नॉट प्लस, देखो यहाँ पे कितने हैं, देखो ये अपना क्या होगा, ये अपना हो जाएगा y नॉट, ये अपना हो जाएगा y1, ये अपना हो जाएगा y2, ये y3, ये y4, y5, y6। ओके, ये अपना y6 और अपना क्या y5 है। तो सिंस y नॉट से y6 तक गया, तो यहाँ पे अपना क्या आएगा, y6 आएगा। ओके, फिर उसका देखो हम क्या करेंगे, ट्वाइस ऑफ जो बाकी के हैं y, दैट इज y1, y2 प्लस y3 प्लस y4 प्लस y5। ओके, इसको अपन रखेंगे बड़े वाले ब्रैकेट से, इसको अपन क्लोज कर लेंगे। ठीक है, ये 1 जो ये y नॉट की वैल्यू है, 0.5 जो ये y1 की वैल्यू है, मैं इसको ऐसे लिख देता हूँ। ठीक है, 0.5 इक्वल्स टू y1। ठीक है, 0.2 इक्वल्स टू y2, 0.1 इक्वल्स टू y3, दिस इक्वल्स टू y4, दिस इक्वल्स टू y5 एंड दिस इक्वल्स टू y6। तो इस टाइप से जो है आपको सभी वाइज की वैल्यू पता है। ठीक है, अब करना क्या है, इन सभी वाइज की वैल्यू को अपन यहाँ पे रखेंगे और सिंपली कैलकुलेट करेंगे। यहाँ पे जो आपको h की वैल्यू दी है वो क्या है, देखो यहाँ पे 1 है अपने पास, h की वैल्यू यहाँ पे क्या है आपकी 1 है, तो यहाँ पे h की वैल्यू अपन 1 रखेंगे और फाइनली मुझे यहाँ पे जो वैल्यू मिलेगी वो आपको मिलेगी 1.4108। आप एक बार निकाल के देख लीजिएगा आपकी वैल्यू मेरी वैल्यू से मैच कर रहा है कि नहीं। ओके, फिर अपन सेकेंड निकालेंगे, सिम्पसन्स 1/3 रूल, सिम्पसन्स 1/3 रूल अपन यहाँ पे अप्लाई करने वाले हैं। ठीक है, तो यहाँ पे जो आपको इंटीग्रेशन दे दैट इज लिमिट 0 to 6 dx अपॉन में 1 प्लस एक्स स्क्वायर एंड दिस इक्वल्स टू, फॉर्मूला आपका होता है h अपॉन में 3। ओके, देखो सिम्पसन्स 1/3 रूल अपन तब अप्लाई कर सकते हैं जब जो इंटरवल दिया ना, ठीक है, n इक्वल्स टू 2 पे पुट करते हैं। ठीक है, तो देखो यहाँ पे जो आपको दिया है इंटरवल, कितने इंटरवल यहाँ पे 6 इंटरवल दिए कि नहीं यहाँ पे, तो 6 जो अपना 2 से डिवाइड हो सकता है, इसलिए हम क्या करेंगे, सिम्पसन 1/3 रूल को भी वहाँ पे अपन अप्लाई कर सकते हैं। तो फॉर्मूला अपना आएगा y नॉट प्लस y6। ओके, बेसिकली यहाँ पे आप जितने भी इंटरवल कर रहे हैं यूज़ कर रहे हैं उससे डिवाइड होना चाहिए। ठीक है, ट्रेपेजॉइडल रूल जो होता है उसके लिए 1 से डिवाइड होना चाहिए। सिम्पसन्स 1/3 जो है ना, सिम्पसन्स 1/3 आपको जो दिया है उसके लिए आपका जो दिया हुआ है उसको अपन सिम्पसन्स 1/3 रूल के लिए अपना n की वैल्यू कितनी थी, 2 थी। तो आपको ये समझना पड़ेगा पहले कि जितने भी सब इंटरवल्स होंगे उसको हम 2 से डिवाइड कर सकते हैं, तभी हम क्या करेंगे, सिम्पसन्स 1/3 रूल को वहाँ पे अप्लाई करेंगे। तो सिंस यहाँ पे इंटरवल जो है 6 है, तो अपन 6 पार्ट में डिवाइड किए कि नहीं, तो 6 को अपन 2 से डिवाइड कर सकते हैं। ओके, तो बढ़िया है। सिम्पसन्स 3/8 रूल जो है उसके लिए नियम क्या है बताओ, उसके लिए जो रूल है वो ये है कि n इक्वल्स टू 3 होता है, तो 6 को अपन जो है 3 से डिवाइड कर सकते हैं, इसलिए हम उसको भी अप्लाई कर सकते हैं। और मिडल के लिए क्या होता है, n इक्वल्स टू 6 होता है जो कि 6 से डिविजिबल है। ओके, 6 से डिविजिबल है, इसलिए हम लोग ये चारों रूल्स को यहाँ पे अप्लाई कर सकते हैं। ठीक है, ये आपको पता रहना चाहिए कि कब किस वक्त किसको यूज़ कर सकते हैं और किसको यूज़ नहीं कर सकते हैं। तो यहाँ पे आएगा y1 प्लस y2, y3 तो नहीं आएगा है ना, नहीं, क्या आएगा होता है यहाँ पे सिर्फ और सिर्फ ऑड नंबर्स आएंगे। ठीक है, तो हम लोग क्या कर रहे हैं अभी, सिम्पसन्स 1/3 बनाए तो यहाँ पे क्या आएगा 4 आएगा। ओके, 4 इंटू y1, जो ऑड नंबर्स होंगे उसको अपन यहाँ लिखेंगे
y5, ओके। y6 तो यहाँ पे आ चुका है, छोड़ो। अब ट्वाइस इंटू कौन सी इवन नंबर बचे बताओ तो, y2 और y4। y6 को अपन यूज़ नहीं कर सकते बिकॉज ऑलरेडी अपन यहाँ पे यूज़ कर चुके, तो यहाँ पे लिखेंगे y2 प्लस y4, ओके। तो ये जो है अपन यहाँ पे रख दिए हैं। पूरे वैल्यूज़ को अपन यहाँ से निकाल करके यहाँ पे जब रखेंगे तो आपको जो वैल्यू मिलेगा बाई सिम्पसन्स 1/3 रूल, दैट विल बी अराउंड 1.3662, ठीक है। अब निकाल के देखिए कि आपका वैल्यू मेरे वैल्यू से मैच कर रहा है कि नहीं। आगे बढ़ते हैं सिम्पसन्स 3/8 रूल, ठीक है। सिम्पसन्स 3/8 रूल, ओके। यहाँ पे ऐसा है कि 0 to 6 dx अपॉन में 1 प्लस एक्स स्क्वायर, यहाँ पे रखो 3 अपॉन में h, ओके। पिछले वाले में देखो क्या था अपने यहाँ पे h/3 था, यहाँ पे क्या आएगा 3h/8, ओके। यहाँ पे ओपन करो, यहाँ पे पहले जो एंड की वैल्यूज हैं y0 प्लस y6 इसको अपन पहले लिख देंगे यहाँ पे। फिर देखो हम क्या करेंगे, प्लस थाइस इंटू जो 3 के मल्टीपल वाला नहीं है ना, y1 प्लस y2 प्लस y4 प्लस y5, बस इतना, ओके। क्योंकि y6 को अपन यहाँ लिख चुके हैं और यहाँ पे क्या होगा 3 का मल्टीपल वाला, ठीक है। तो यहाँ पे y3 आ चुका है, y6 को अपन नहीं देखेंगे बिकॉज ऑलरेडी अपन y6 को यहाँ पे यूज कर चुके हैं, ठीक है। तो ये हो गया अपना ऐसा। वैल्यूज को अपन जब यहाँ पे रखेंगे y की, है ना, y की, y0, y2 जो भी अपन यहाँ पे रखेंगे वैल्यूज वगैरह, तो आपको जो फाइनली वैल्यू मिलेगी वो आपको बताता हूँ 1.3571। आप निकाल के चेक कर लीजिएगा, इतना ही आएगा, ओके। फिर हम निकालेंगे लास्ट में विडल्स रूल, ओके। विडल्स रूल अपने यहाँ पे अप्लाई करने वाले हैं। इंटीग्रेशन लिमिट 0 to 6, यहाँ पे आपका आएगा dx अपॉन में 1 प्लस एक्स स्क्वायर, यहाँ पे आपका जो फॉर्मूला आएगा 3h अपॉन में 10, ओके। यहाँ पे लिखो y0 प्लस y, है ना, यहाँ पे 5y1 प्लस y2 प्लस 6 टाइम्स y3 प्लस y4 प्लस 5 टाइम्स y5 प्लस y6। ये अपना क्या होगा, विडल्स रूल का फॉर्मूला हो जाएगा फ्रॉम, ठीक है। देखो यहाँ पे कितने पार्ट्स, आपको 6 पार्ट्स दिए थे कि नहीं, इसलिए अपन यहाँ तक किए, ओके। तो यहाँ पे जब वैल्यूज को रखोगे तो आपको जो वैल्यू मिलेगा दैट इज 1.3735, ओके। ये भी मुझे यहाँ पे वैल्यू मिल चुकी है। लेकिन देखो हमको क्वेश्चन में एक और चीज पूछा, देखो क्या पूछा यहाँ पे, एंड कंपेयर द रिजल्ट्स विथ इट्स एक्चुअल वैल्यू, ठीक है। आपको बोला कि यहाँ पे कंपेयर द रिजल्ट्स विथ इट्स एक्चुअल वैल्यू। तो यहाँ पर देखो हम क्या करेंगे, उसकी एक्चुअल वैल्यू को भी निकालेंगे, ठीक है। तो यहाँ पे हम लिखेंगे यहाँ पे ऑल्सो इंटीग्रेशन लिमिट 0 to 6 dx अपॉन में 1 प्लस एक्स स्क्वायर, ये अपना क्या होगा देखो तो tan इनवर्स ऑफ x हो जाएगा, लिमिट गोज फ्रॉम 0 to 6, ओके। अब इसको हम लिख सकते हैं tan इनवर्स 6 माइनस tan इनवर्स 0, ठीक है। तो tan इनवर्स 0 तो 0 होगा, tan इनवर्स 6 कितना होगा, आप कैलकुलेटर में डाल के देख लीजिए, 14056, ओके। आपकी वैल्यू कितनी मिलेगी, इतनी मिलेगी, ठीक है। तो अब बात ये आती है कि देखो हमको इतने पूछा था, कंपेयर द रिजल्ट्स विथ इट्स एक्चुअल वैल्यू। तो यहाँ पे जो है हम लोग कंपेयर कर सकते हैं, जो एक्चुअल वैल्यू आया है उसको हम चाहे तो विडल रूल से अपन कंपेयर कर सकते हैं, आप चाहो तो इससे भी कंपेयर कर सकते हो, ओके। इससे भी कंपेयर कर देख लो, सभी के वैल्यू आपके पास रखी हुई है, आप देख सकते हो कि कौन सा वैल्यू किसके इसके क्लोजेस्ट में है, ठीक है। तो वीडियो पसंद है तो प्लीज़ को लाइक करें, अपने दोस्तों में शेयर करें। थैंक यू फॉर वॉचिंग दिस वीडियो, थैंक यू।